வணக்கம். குளோபல் வெல்கம். உலக மக்கள் அனைவரையும் இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் வரவேற்கின்றது. உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே தன்னுடைய வருமானத்தை பல மடங்காக உயர்த்தணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு வருமானம் வேணும் அப்படின்ற எண்ணத்தில் உலக மக்கள் அனைவருமே இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வருமானம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்துக்காக உழைக்கிறாங்க. அப்போது எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும், எனக்கு ஒரு பெரிய வருமானம் வேணும், என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த இடத்துல வெல்கம் பண்ணிக்கிறோம். வெல்கம். ஏன்னா இங்கே எல்லாருமே பாருங்கள், ஒரு வேலையோ ஒரு தொழிலோ செஞ்சு சம்பாதிக்கிறோம். ஒன்று 9 to 5 ஜாபுக்கு போகிறோம், இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பணம் சம்பாதிக்கிறோம். இந்த 2 இடத்துலையும் 84% மக்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்? அந்த தேவையான அத்தனை பணத்தையும் நம்ம சம்பாதிச்சிடலான்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியும்? 8 மணி நேரம், 10 மணி நேரம், முடிஞ்சால் 12 மணி நேரம். அப்போ உழைப்பை நிறுத்தினா வருமானம் கிடையாது. இதே தான் செல்ஃப் எம்ப்ளாய்க்கும். அப்போது நாம் உழைக்கணும், அந்த உழைக்கிறதுக்கு ஏற்ற வருமானம் வரணும். அதை தாண்டி நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வருமானத்தையும் நம்ம சம்பாதிக்கணும். அது நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அத்தனை பேரையும் இந்த சாஃப்ட்வேருக்கு நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வருமான வாய்ப்புகளையும் கொடுத்து, நாலேஜையும் கொடுத்து, உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ வருமானத்தை பெருக்கி கொடுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, அந்தந்த நேரத்தில் அந்தந்த ப்ராஜெக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வருமான வாய்ப்புகளை கொடுத்து 84% மக்களை அந்த 16% மக்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான் crystal.io. இந்த சாஃப்ட்வேரில் இணைஞ்ச அத்தனை பேரும் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா தினமும் 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய அதிகமான மக்களை இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்கு. இந்த சாஃப்ட்வேர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பி எ பிஸ்னஸ் மேன். இந்த சாஃப்ட்வேரில் இணையக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பிஸ்னஸ் மேனாகவே மாறிடுங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் என்னெல்லாம் செய்வாரோ அது அத்தனையும் இந்த இடத்துல செய்யுங்க அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் சொல்லுது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணுமோ அந்த வருமானத்தை நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும். அப்போது அந்த வருமான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு சரியான இடம் இந்த crystal.io. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் நிச்சயமாக மாறும். இந்த சாஃப்ட்வேர் 2020 ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வரைக்கும் 5.5 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கட்டத்துலேயும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தினவங்க எல்லாரும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சம்பாதித்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மணி மேனேஜ்மெண்ட் எஜுகேஷனையும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டூலையும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய சொந்த பிஸ்னஸை கூட நீங்கள் பெரிய லெவலில் வளர்த்துக்க முடியும். தியரி நாலேஜ், ப்ராக்டிக்கல், ரியாலிட்டி லேர்னிங். எல்லா இடத்துலையும் தியரியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தியரியாகவும் கிடைக்கும், ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியாகவும் நீங்கள் வருமானத்தை இங்கே ஏர்ன் பண்ண முடியும். இங்கே செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டிஜிட்டல் ஃபேப்ரிகேஷன் அப்படின்ற ஒரு ஒர்க்கை பண்ணுறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம உலகத்தில் பார்க்குறது எல்லாமே ஒரு ஃபேப்ரிகேஷன் அப்படின்ற ஒரு ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த ஃபேப்ரிகேஷன் மூலமாக இன்றைக்கி நிறைய பொருள்களை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல டிஜிட்டல் ஃபேப்ரிகேஷன் மூலமாக இங்கே ஒரு கிறிஸ்டலை ஃபேப்ரிகேட் பண்ணுறோம். அதை நீங்கள் செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் நான் மட்டும் வர்றேன், நான் மட்டும் உருவாக்கிக்கிறேன், நான் மட்டும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் உருவாக்கிக்கலாம். இல்லை இதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மாற்றணும்னு நினச்சா கூட டீம் ஃபேப்ரிகேஷன் மூலமாக உங்கள் வருமானத்தை பல மடங்காக பெருக்கிக்கலாம். இங்கே சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் சூப்பர் ஃபேப்ரிகேஷனில் வச்சு உங்கள் வருமானத்தை நீங்கள் பல மடங்கு பெருக்கிக்க முடியும். ஃபேப்ரிகேஷன் என்னென்னா, ஒரு மரமாக இருக்குது, மரமாக இருந்தால் அதோட மதிப்பு வேறு. அது ஒரு டேபிளாவோ சேராவோ தயார் பண்ணும்போது அதுக்கு மதிப்பு கூடுது. அதே மாதிரி தான் இங்கே கிறிஸ்டல் உருவாக்குறதுக்கு ஒரு கரி மண்ணுக்குள்ளே இருக்கிற கரியை எடுத்து பாலிஷை பண்ணி பட்டத்திட்டி அதை கொண்டு வந்தால் கிறிஸ்டலாக மாறும். அதை இங்கே டிஜிட்டல் ஃபேப்ரிகேஷனாக நமக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணி கொடுக்குது. அதுக்கு ஒரு $100 மதிப்புள்ள ஓரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா $200 மதிப்புள்ள கிறிஸ்டலாக உங்களுக்கு ஃபேப்ரிகேட் ஆகிடும். இங்கே இணைஞ்ச யாருக்குமே ஒரு பைசா கூட இழப்பு அப்படின்றது கிடையாது. அப்போ எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லலாம், அவங்களுக்கும் இப்படி தான் நடக்கும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சவங்க அதிகமான பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இங்கே டாலரில் பிஸ்னஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலரில் பிஸ்னஸ் பண்ணல, வேல்யூவை சொல்கிறதுக்கு இங்கே டாலரில் சொல்கிறோம். இங்கே இணைஞ்ச அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த $200 முடிகிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வருமானத்தை இன்னும் பல மடங்காக உயர்த்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே இன்றைக்கி அதிகமாக சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க. இங்கே இணையறதுக்கு பேக்கேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 பேக்கேஜஸ் இருக்குது.
அதில் ஒரு பேக்கேஜஸ் $10 ஸ்டார்ட் ஆகுது. $930 இருந்தால் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இணைஞ்சிக்க முடியும். இணைஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு மேன் பவரை கிரியேட் பண்ணி அது மூலமாக ஒரு வருமானத்தை உருவாக்கி கூட இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே நீங்கள் இணைய முடியும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 84% மக்களையும் அந்த 16% மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம். அதனால தான் $10 கூட இங்கே பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது $25 $2325 இருந்தால் இந்த $25 பேக்கேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த $25 பேக்கேஜ் எடுத்தவங்க எல்லாருமே அந்த சூப்பர் ஃபேப்ரிகேஷனை நீங்கள் அன்லிமிட்டடாக பயன்படுத்திக்கலாம். அன்லிமிட்டடாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சம்பாதிச்சிக்கலாம். அப்போது இதை 2 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா $10 2 நபருக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $5 இன்கமாக கிடைக்கும். லெவல் பைனரியில் 0.50 கிடைக்கும். அதாவது ஷிஃப்ட்டுங்கிறது உலகத்தில் முதல் முறையாக இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அது ஒரு புதுமையான வருமானம். லெவல் பைனரி பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப், கேப்பிங், சீலிங்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு தான். இங்கே $25 2 நபருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா $15 ஷிஃப்ட் இன்கமாக கிடைக்கும். லெவல் இன்கமில் பார்த்தீங்கன்னா பைனரி லெவல் இன்கம் $1 கிடைக்கும். அதுவும் அன்லிமிட்டட் டெப்த்தில். $100 ஃபேப்ரிகேஷன் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியிலிருந்து உங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, 2 நபருக்கு சொல்லிக் கொடுத்தா $40 உங்களுக்கு ஷிஃப்ட் வருமானமாக கிடைக்கும். பைனரி லெவல் இன்கம் $2 கிடைக்கும் அன்லிமிட்டட் டெப்த்தில். அப்போது இந்த 3 பேக்கேஜில் நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணால் எடுத்துக்கலாம். எதுவும் கட்டாயம் கிடையாது, உங்கள் விருப்பம். அப்போ சூப்பர் ஃபேப்ரிகேஷன் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை எல்லாத்தையும் நீங்கள் மேலும் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். அப் டு 300% ரிட்டர்ன் இருக்குது. அது மட்டும் இல்லை, சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் காம்பவுண்டிங் முறையில் திரும்ப உங்கள் வருமானத்தை பல மடங்காக உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. சூப்பர் ஃபேப்ரிகேஷன் அப் டு 300%. $100 பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, ஒரு $100 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு $300 இங்கே அப் டு 300%. $1000 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு $3000. $10,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, $30,000 இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். இது எவ்வளோ நாளில் கிடைக்கும்? அப் டு 300%. டெய்லி 1% அப்படின்னா 300 நாளில் சராசரியாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சா 30 நாள்லையும் எடுக்கலாம், 3 நாள்லையும் எடுக்கலாம். இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் எப்போ எடுக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு $1000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். 1%னா டெய்லி $10 உங்களுக்கு கிடைக்கும். அது 300 நாள் வந்தால் $3000 கம்ப்ளீட் ஆகிடும் அந்த கார்டு. இது சராசரியாக எல்லாருக்குமே உள்ளது. நார்மல் பீப்புள் எல்லாருமே இந்த இடத்துல வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இது என்னோடய வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே லெவல் 1. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அது பேர் லெவல் 1, L1ன்னு சொல்லுவாங்க. அந்த L1ல் இங்கே ஆள் கணக்கு கிடையாது, வால்யூம். $10,000 வால்யூம் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு $100, 300 நாள் $30,000 அவங்களுக்கு போகும். உங்களுக்கு 50% 100 டேஸுக்கு உங்களுக்கு வரும். அப்போது தினமும் அவங்களுக்கு $100 போகிறதுனால உங்களுக்கு $50, உங்கள்கிட்டேருந்து வர்ற $10 சேர்ந்து $60. 50 நாள் வந்தாலே உங்களுக்கு வர வேண்டிய அந்த $3000 கார்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த அமௌண்ட்டும் லாபத்தையும் 50 நாளில் திருப்பி எடுத்துடுறீங்க. 100 நாளைக்கு கிடைக்குன்னு சொன்னேன். மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அடுத்த 50 நாளில் அதே மாதிரி நீங்கள் $3000 எடுக்கிறீங்க. இந்த மாதிரி 300 நாளில் 6 முறை நீங்கள் நினச்சா திரும்ப எடுக்க முடியும். கரெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அதிகமான வருமானங்களை இந்த இடத்துல சம்பாதிக்க முடியும். நான் பேசுகிறது எல்லாமே ஒரு லெவல் தான் பேசியிருக்கேன். லெவல் 1ல் 50% 100 டேஸுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் மொத்தத்தில் 8 லெவல் இன்கம். 2வது லெவலில் 10%, 3வது லெவலில் 10%, 4வது லெவலில் 5%, 5வது லெவலில் 5%, 6வது லெவலில் 5%, 7வது லெவலில் 3%, 8வது லெவலில் கூட 2%. எல்லா சிஸ்டத்துலேயும் 000 போட்டு 2% கொடுப்பாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் 2% கூட்டி கழித்து பாருங்கள், 90% வரும். 90% நமக்கு தான். 10% மட்டும் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக போகுது. எல்லாமே நமக்கு தான். அப்போ இந்த சாஃப்ட்வேருடைய விஷன் அண்ட் மிஷன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பிளாக் செயின் டெக்னாலஜியில் சீல் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய வருமானங்கள் இன்னும் பல மடங்காக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையா இருக்குது. ஏன்னா இவங்க சீக்கிரத்தில் இ-காமர்ஸ் சைட்டை கொண்டு வரணும், அது மூலமாக இவங்க பெரிய வருமானத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நாம் இங்கே இணையிறதுனால நம்மளுடைய வருமானமும் பெருகும். ஏன்னா ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணி அது மூலமாக நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோம். அதே கம்யூனிட்டி அப்படியே இவங்க கொண்டு வர்ற அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லேயும் உள்ளே போகும்போது உங்களுடைய வருமானங்கள் பல மடங்காக பெருகும். இங்கே டெய்லி 1% சொன்னேன். அப்போ 30 நாளைக்கு 30%. இங்கே பார்த்தீங்கன்னா 10% நீங்கள் ₹1 சம்பாதிச்சாலும் சரி, 1 கோடி சம்பாதிச்சாலும் சரி, 10% மட்டும்தான் சாஃப்ட்வேருக்கு போகும். அப்போது 30%ல் 18% இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்து செலவு பண்ணிக்கிங்க. 12% நீங்கள் கிறிஸ்டல் கிரெடிட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் ஃபோன்லேயே தான் ஆட் ஆகிட்டே வரும்.
அதோடைய மதிப்பு இன்றைக்கி $1 இருக்கலாம். அது நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு வரும்போது 2x, 3x, 5x, 10xன்னு மாறும்போது அதோட மதிப்பு வேறு மாதிரி போகும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ஃப்யூச்சர் அசெட்னு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த கிறிஸ்டல் கிரெடிட்டை நீங்கள் எங்கேயும் பை பண்ண முடியாது நேரடியாக. உங்களுடைய வருமானம் வந்தால் மட்டும்தான் அந்த கிறிஸ்டல் கிரெடிட்டை உருவாக்க முடியும். ஒன்லி யூசர் மட்டும்தான் பை அண்ட் செல் பண்ண முடியும். அப்போது இதை உருவாக்குறது நம்ம, வச்சுருக்கிறது நம்ம, நாளைக்கு விற்க போகிறது நம்ம தான். நம்ம சொல்லக்கூடியது தான் ரேட்டு. இந்த சிஸ்டம் சொல்கிற ரேட் இல்லை, நம்ம சொல்கிறது தான் ரேட்டு. அப்போ இந்த கிறிஸ்டல் கிரெடிட் எந்த அளவுக்கு விலை உயருன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது இன்றைக்கி பிடிச்ச வாழ்க்கை வாழ்கிறோமா, கிடைச்ச வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பிடிச்ச வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருகினா மட்டும்தான் முடியும். அப்போது அந்த வருமானம் பெருகிறதுக்கு இந்த கிறிஸ்டலை பயன்படுத்துங்க, சூப்பர் ஃபேப்ரிகேஷனை பயன்படுத்துங்க. இங்கே சொல்லக்கூடியது அத்தனையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. கற்றுக்குங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மற்றவங்களுடைய லைஃப்பையும் மாற்றி அமைக்கும்போது நம்ம லைஃப் தன்னால் மாறிடும். உங்களுக்கு எல்லா வருமானங்களும் கிடைக்கணும், நிம்மதி, சந்தோஷம் அது அத்தனையும் இந்த கிறிஸ்டல் மூலமாக கிடைக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.